திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம்? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். அவன் அக்கா தங்கச்சியா பேசுவானா? அப்ப அக்கா தங்கச்சி அவங்க வீட்டுல தண்ணி வரல, அடுத்த வீட்டுக்கு போவாங்களா தண்ணிக்கு? பக்கத்து வீட்டுக்காரனை தேடி போவாங்களா? உதயநிதி ஸ்டாலினே கைய கால ஓடிக்கணும், கைய கால ஓடிக்கணும். மட்டும்தான் அடங்குவான். ஏன் பேசுற அப்படி லேடிஸ? ஊட்டு அம்மா ஊட்டு இப்ப தங்கச்சி மாதிரி நீங்களே அக்கா தங்கச்சி அரசியலும் போது உன் அக்காவும் அதுதானே, கனிமொழியும் அதே மாதிரி சொல்றேன். பேசலாமா? இது ஒரு முறைக்கே நீ பண்ற. ஜெயலலிதா அம்மா எவ்வளவு பண்ணாங்க, செப்பலு மூக்குத்து கூட இடம் போட்டாரு அவங்க தாத்தா. இது இப்படி அடுத்தவங்களுக்கு வரதான் செய்யும். ஒரு லட்சுமி மாதிரி பெண்கள் அவங்க இருந்தாதான் ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்கு. அதனால பெண்களை வந்து கீழ்த்தரமா பேசக்கூடாது. இப்போ வந்து அந்த இரட்டை அர்த்தத்தை பேசக்கூடிய மேடை அது கிடையாது. நம்ம வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேச போற மேடையில வந்து நம்ம ஏன் இரட்டை அர்த்தத்தில் பேசணும்? இப்போ உங்க கட்சிக்காரர்கள் வந்து திருசாவை பத்தி பேசும் போதுல, இப்போ தாவேகா கட்சியினர் வந்து உங்களை பத்தி விமர்சிக்கும் போதுல உங்கள் மேலே பல அலிகேஷன் இருக்கு. இதை என்ன சொல்றது, நம்ம நயன்தாரா பத்தி உங்க மேல ஒரு அலிகேஷன் இருக்கு. அந்த அலிகேஷன் உங்க மேல வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? காய படிச்சாலும் தண்ணீரை பதிக்கூடாதுன்றாங்க. அந்த தண்ணியை வச்சு நீங்க அந்த கேவலமான ஒரு அந்த விஷயத்தை ஏன் வெளிப்படுத்தணும்? அதை என் வாயில சொல்ல முடியல. அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பேசிருக்க கூடாது. ஒரு பொம்பளைய பத்தி பேசுறான், அவனும் ஒரு பொம்பளை வச்சிருந்தானே குடும்பம் பண்றான். அந்த பொம்பளை கிட்ட அவனும் புள்ள குட்டி பெத்தான். ஒரு பொம்பளை பத்தி பேசலாமா? அது தவறு இல்லையா அவன் பேசின வார்த்தை? அதனால பெண்களா சேர்ந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாம மட்டும் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் வெளியே இருந்து பேசினான்னா கண்டிப்பா மக்களா சேர்ந்து அவனை ஒதுக்கும். அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் முதலமைச்சர் பிச்சா போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை தூக்கி வச்சாதான் பாதுகாப்பா உயிரா இருக்க முடியும். இல்லைன்னா அவன் உயிர் இருக்காது. மீசாவில் ஸ்டாலின் அவருக்கு சிறைக்கு சென்றாரு, இன்னைக்கு திரிஷாவில் உதயநிதி அவர் சிறைக்கு போயிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அவர் வந்து மீசாக்கு சிறைக்கு போனதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப இவரு சிறைக்கு போறதுக்கு அவர் சிறைக்கு போறதே சிரிச்சுக்கிட்டு போறாருல. அவர் சிறைக்கு போற மாதிரியே போல, அது சிரிச்சுக்கிட்டு தான் போறாரு. நம்ம கலைஞர் வந்து ஒரு விஷயத்த போய் கேட்க போனா அவர் வந்து அந்த பாவாடை நிறைய திறந்து பாரு. அது மாதிரி வந்து இவங்க வந்து கவிதை நடையில பேசுறன்ற பேர்ல இரட்டை அர்த்தத்துல பேசுறன்ற பேரு மக்களை வந்து புண்படுத்துற வகையில பேசுறாங்க. அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஜெயில போட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஜாமீனே கொடுக்க கூடாது, அவங்க ஜெயிலே இருக்கட்டும். அவங்க குடும்பமே உள்ளதா இருக்கணும். வெளியே இருந்தாங்க நாட்டை கொள்ள வச்சு சுத்தமா இது பண்ணுவாங்க. அவங்க உள்ளதா இருக்கட்டும். போகட்டுங்க, தப்பு பண்றாங்க போறாங்க. தப்பு பண்றவங்க போய் தானுங்க ஆகணும். காமெடியா பாக்குறேன்னு அவர் சொல்லாரு. அவங்களுக்கு அது காமெடி. ஏன்னா அவங்க அப்பாவை அவங்க தாத்தா, அவங்க அப்பா பெத்த தாத்தா முக்கா கருணாநிதி கிராமர் அவனை கைது பண்ணும்போது ஐயோ என்னை சாவடிக்கிறாங்க, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படி கத்துறோம். திமுக திரும்பி வர்றது சரித்திரமே கிடையாது. திமுக ஒரு ஆட்சி செத்து போச்சு. திமுக ஒரு ஆட்சி செத்து போச்சு. அவன் தலையெழுத்தே நாங்க முடிச்சிட்டோம். என் தலைவர் முடிச்சாரு. டேய் இனிமே இருந்தாலும் எத்தி சேர்த்துட்டா உன்ன சம்பாரம் முடிச்சுட்டா, உனக்கு சமாதி கட்டிட்டா முடிஞ்சு போச்சுடா உன்ன. மே 4ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி உதயநிதி அவர்கள் சிறைக்கு அனுப்பிச்சாங்க. அது எப்படி சரியா இருக்குமா? அது வந்து நினைச்சு பார்க்க முடியாம 4 அவனுடைய கணக்கே 4, நம்மளுடைய சின்னமே 4 முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய சின்ன விசில 4, அவனை வச்சது 4 வச்சு செய்தாயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்னே கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. அம்மா, நடிகை திரிஷா குத்து இரட்டை அர்த்தத்துல பேசுறதுனால உதயநிதி அவர்கள் கைது பண்ணிருக்காங்க. இதை நீங்க ஒரு பெண்களாக எப்படிமா பாக்குறீங்க? அவன் ஆம்பளையா ஒரு பொம்பளைய போய் தப்பா பேசலாமா? அவன் அத்தை முதல்ல யோகிமா. கனிமொழி நல்லவளா? கனிமொழிய மணிக்கு இடத்துல வித்தான். அவனை கேட்கணும் அந்த கேள்வி. திரேசா ஒரு நடிகர் யாரு கூட வேணாலும் சிநேகிதம் வைப்பாங்க, யாரு கூட வேணாலும் பழகுவாங்க. ஒரு பொம்பளைய பத்தி பேசுறான், அவனும் ஒரு பொம்பளை வச்சிருந்தானே குடும்பம் பண்றான். அந்த பொம்பளை கிட்ட அவனும் புள்ள குட்டி பெத்தான். ஒரு பொம்பளைய பத்தி பேசலாமா? அது தவறு இல்லையா அவன் பேசின வார்த்தை? அதனால பெண்களா சேர்ந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணாம மட்டும் இருந்தா உதயநிதி ஸ்டாலின் வெளியே இருந்து பேசினான்னா கண்டிப்பா மக்களா சேர்ந்து அவனை ஒதுக்கும். பெண்களா சேர்ந்து ஒதுப்போம். எங்களுடைய பெண்கள் போராட்டம் எடுப்போம். அதெல்லாம் இருக்க கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு விஜய் முதலமைச்சர் பிச்சா போட்டு இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை தூக்கி வச்சாதான் பாதுகாப்பா உயிரா இருக்க முடியும். இல்லைன்னா அவன் உயிர் இருக்காது.
இப்ப எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்ற போல பெண்களை இழிவா பேசுறாரு. அவங்க வீட்டு பெண்கள் இருந்தா சும்மா இருப்பாங்களா? அவன் பெண்களை பேசுவானா? அவன் அக்கா தங்கச்சியா பேசுவானா? அப்ப அவன் அக்கா தங்கச்சி அவங்க வீட்டுல தண்ணி வரல, அடுத்த வீட்டுக்கு போவாங்களா தண்ணிக்கு? பக்கத்து வீட்டுல தேடி போவாங்களா? அவன் வீட்டுல அவங்க அம்மா இருக்கலாம், அவங்க அக்கா தங்கச்சி இருக்கலாம், அவன் சொந்த பந்தம் இருக்கலாம். அவங்க வீட்டுல தண்ணியே வரல. மு.க. ஸ்டாலின் வீட்டுல தண்ணியே வரல. தண்ணி வரல, நம்ம வீட்டுல பசியாகிறோம். பக்கத்து வீட்டுல போய் படுத்தியா இருந்து வரவன் அவன் வீட்டுல போய் படுத்தானா? அவன் ஆம்பளையா? அவன் பேசலாமா அந்த வார்த்தைய? ஒரு பொண்ணை பத்தி பேசலாமா? அவன் எவ்வளவு ஒரு கேவலமத்தவன், அவன் எவ்வளவு ஒரு கேடு கட்ட பையன், அவன் பேசலாமா? அவனுக்கு துணை முதல்வர், என்னுடைய பிள்ளை துணை முதல்வர் சொன்ன அவன் ஒரு வெக்கம் கட்ட பையன். அவன் எவ்வளவு பெண்களை கெடுத்தான் மு.க. ஸ்டாலின். எத்தனை பெண்கள் வாழ்க்கையை கெடுத்தான். அவன் கதையெல்லாம் வெளியே வராதா? இவனை தான் வேணான்னு உலகத்துல தேடி எடுத்து மூட்டை கட்டி வெளியில அமிச்சோம். இவன் ஏமா திரும்பி வரான்? இவனுக்கு வாய்ப்பே கிடையாது. இவன் முந்தா நாள் சொன்னான், என்ன சொன்னா? மீட்டிங் உடனே போடு, முதலமைச்சருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. நீங்க முதல்ல எல்லாரும் ஜோசப் விஜய் நீங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு முதல்ல மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, தண்ணி வர வைக்கணும்னு. டேய் முட்டாளு, 5 வருஷம் இருந்த நீ வர வைக்கல தண்ணிய. முதலமைச்சர் சென்னையில இருந்துங்கன்னு கர்நாடகத்துல இருந்து தண்ணி வந்துச்சு. கர்நாடக முதலமைச்சருக்கு தெரியும் நீ எப்படியாப்பட்ட ஊழலுக்காரன். இப்ப இருக்கிற முதலமைச்சர் எப்படி நல்ல மனசு உள்ளவன் அவருக்கு தெரிஞ்சு போறதுக்கு முன்னே மீட்டிங் வைக்கிறது மாதிரி தண்ணி அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு காரணமா? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன் பேசலாமா? பெண்கள் குறித்து தொடர்ந்து திமுக தலைவர்லாம் ரொம்ப இழிவா பேசுறாங்களே, அது எப்படி பாக்குறீங்க பெண்களாகி நீங்க? கருணாநிதி அவரும் அப்படிதான் பேசினாரு, ஸ்டாலின் அவரும் அப்படிதான் பேசினாரு, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவரும் பெண்களை பத்தி இழிவா பேசுறாரு. தொடர்ந்து இவா பேசுறானா? இவன் இதோட ஊத்தி மூடி போறவன். இவன் பெண்களை பத்தி பேசுறான். பெண்கள் எழுந்திருச்சா இவனுடைய நிலைமை இன்னும் இவனுக்கு தெரியுமா? தெரியாது. பெண்களை பத்தி பேசிட்டான். இவனுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த பெண்களை பத்தி பேசினான் பாருங்க. இது எல்லாருமே இன்னைக்கு இவன் போராட்டம் வச்சான். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போராட்டம் வச்சு அவன் வீட்டுக்குள்ள போய் அவனை அழிச்சா மட்டும்தான் பெண்களை பத்தி அவன் இழிவா பேச மாட்டான், பெண்களை பத்தி கேவலமா பேச மாட்டான், பெண்களை பத்தி பேச்சு எடுக்க மாட்டான். இவனுக்கு என்னப்பா வேலை? பெண்களை ஏன் பேசுவான்? ஏன் பேசுறான்? உதயநிதி ஸ்டாலினே கைது பண்ணதோட கைய காலை ஓடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கைய காலை ஓடிக்கணும். ஓடிச்சா மட்டும்தான் அவன் அடங்குவான். இவன் அப்ப முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு. நம்ம இல்லாத அசிங்கப்பட்டு நிக்கிறேன்னு வெக்கப்பட்டு பேசுறான், வேதனையில பேசுறான், வைத்தறிச்சல்ல பேசுறான். அவர் கைது செஞ்சு குடும்பமா என்ன சொல்றாரு? இந்த கைதை நான் காமெடியா பாக்குறேன் அப்படின்னு சிரிச்சுனே போறாரு. காமெடியா பாக்குறேன்னு அவர் சொல்லாரு. அவங்களுக்கு எல்லாம் அது காமெடி. ஏன்னா அவங்க அப்பாவை, அவங்க தாத்தா, அவங்க அப்பா பேத்த தாத்தா முக்கா கருணாநிதி கிராமர் அவனை கைது பண்ணும்போது ஐயோ என்னை சாவடிக்கிறாங்க, காப்பாத்துங்கோ, என்னை காப்பாத்துங்கோ அப்படி கத்துறவன். அவன் வாரிசு இவன் எப்படி கத்துவான்? இவன் எப்படி பேசுவான்? என்னை காப்பாத்துங்கோ, என்னை கொலை பண்றாங்கன்னு அன்னைக்கு கத்துனுவன். அவன் வயிற்றுல இருந்து வந்த வாரிசு இவனா அப்படிதான் பேசுவான். காமெடி இது. அவனை உள்ள வச்சு பண்ணாங்கன்னா சரியா வரும் காமெடி. தண்ணி எங்க வருதாங்க பேசலாமா? ஏயா இப்பதானே வந்தாரு விஜய் ஆட்சிக்கு. அவருக்கு ஒரு 3 மாசம் 4 மாசம் கொடுக்க கூடாதா? டைம் 1 வருஷம் கொடுக்க கூடாதா? ஸ்டாலின் வந்தாரு, அப்போ 3 வருஷம் போதான் மக்களுக்கு நிதியா கொடுத்தாரு. வரி ஏத்தினாரு, ரசி ஏத்தினாரு, தண்ணி வராம வீட்டுக்கு தண்ணி குழா கொடுத்தாரு, வரி ஏத்திட்டாரு. நம்மள மாதிரி ஏழைங்களை யாரையா பாக்குற? அவருக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் டைம் கொடுக்கணவா? அதெல்லாம் அரசியல். நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பா பேசக்கூடாது. யாருக்கும் அந்த தண்டனை தான். அதான் நடிகை த்ரிஷா பத்தி அவதூறா பேசிருக்காரு, இரட்டை பேசிருக்காரு. அது இல்லாம இப்ப அவங்க வீட்டு பெண்களை போல பேசினா ஒத்துக்குவாங்களா? மக்கள் எல்லாருமே ஒரு மக்கள் அந்தமா பாக்கணும். என்ன பண்ண முடியும்? அரசியல் அப்படி பண்ணலாமா? அவங்க அரசியல தாக்கி பேசினா மக்கள் எங்க போறது? இதோ தனி மாற்றம் வேணும்னு பண்ணும். அதுல நீ தாக்கி பேசினா உன் அரசியல் எப்படியா? திமுக தொடர்ந்து பெண்களை தொடர்ந்து இது போல இழிவா பேசுறாங்களே. எளியா பேசுறாங்க. வீக்கு அவங்க தொப்பி போட்டு போறதுக்காக தான் அந்த வீக். அவங்க கேமரா பண்ணின்னு போயிடுவாங்க. ஏன் பேசுற அப்படி லேடிஸ? ஊட்டு அம்மா ஊட்டு இப்ப தங்கச்சி மாதிரி நீங்களே அக்கா தங்கச்சி அரசியலும் போது உன் அக்காவும் அதுதானே, கனிமொழியும் அதே மாதிரி சொல்றேன். பேசலாமா? இப்போ அவர் கைது செஞ்சு கூட்டு போறாங்க. அந்த கைது நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு அவர் என்ன சொல்றேன், நான் காமெடியா பாக்குறேன், இந்த கைது நடவடிக்கை நான் காமெடியா பாக்குறேன்றாரு. எப்படி இருக்கும்? அவர் அடுத்த வருஷம் நம்ம கைது பண்ணிட்டாங்க, நம்ம முன்னுக்கு வந்துடலாம், அடுத்த வருஷம் நம்ம ஜெயிக்கலாம்னு அவர் நினைக்கிறாரு. பகவான் இருக்க நியாயத்தோட போனா யாரும் அடுத்தவங்க போய் ஈக்குறியா பேசக்கூடாது. இப்போ அவரு உதயநிதி இது போல பேசுறதுனால ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா இப்போ திமுக மானம் கப்பல் ஏறி போச்சு. இப்போ
இப்போ இந்தியா முழுக்க பேசுறாங்க, இதை பத்தி தான் இதை பேசுறாங்க. பத்தி பேசுறாங்கன்னா அவர் அடுத்த முறை வரதுக்கு அவரா பண்ணிக்கணும் வேலை தான் இது. இப்படி பேசணும் நம்ம அரசு பண்ணோம்னா ஐயோ என்ன அரசு பண்றாங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு பிறகு நம்ம வந்துடலான்ற ஒரு கோரிமை தான் அவங்க பண்றாங்க. இப்போ இதுக்கு முன்னா அவங்க தாத்தாவும் அப்படிதான் பேசுவாரு, அவங்க அப்பாவும் அப்படிதான் பேசுவாரு. ஜெயலலிதா ஒரு கொடுமையா பண்ணாங்க. ஏன்டா உன்னை பண்ணது இது ஒரு முறைக்கே நீ பண்ற. ஜெயலலிதா எவ்வளவு பண்ணாங்க, செப்பலு மூக்குத்து கூட எடை போட்டாரு அவங்க தாத்தா. இது இப்படி அடுத்தவங்களுக்கு வரதான் செய்யும். நடிகை த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்துல பேசுறதுனால உதயநிதி ஸ்டாலின் வந்து இப்ப கைது பண்ணிருக்காரு. அதை பத்தி கருத்துணுமா? அது யார் விஜய் மேலையா? விஜய் த்ரிஷா குறித்து இரட்டை அர்த்தத்துல பேசிருக்காரு உதயநிதி, ஆபாசமா பேசிருக்காரு த்ரிஷா அது குறித்து. தப்பு இல்லையா சார்? தப்பு தானே. ஒரு லேடிஸ் மேல அந்த மாதிரி பேசலாமா? அவங்க ஒரு பொண்ணு இல்லையா? நாளைக்கு அவங்க வாழ்க்கை எப்படி போகும்? எவ்வளவு பாதிக்கப்படும், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அவங்க மனசு எவ்வளவு கவலைப்படும். அதெல்லாம் பேசக்கூடாது சார், தப்பு. அதெல்லாம் 1000 இருக்கட்டும், அது ஒரு லேடிஸ் பத்தி கீழ்த்தரமா பேசக்கூடாது, அவ்வளவுதான். காவேரியில தண்ணி வரல சொல்லிட்டு தஞ்சாவூர்ல போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டத்துல என்ன பேசிருக்காருன்னா உதயநிதி அவர்கள், விஜய் வந்து எதை பத்தியும் பேச மாட்டாரு, வாய் தந்து பேச மாட்டாரு, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்ற இவ்வளவு நாள் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க? அவங்க எல்லாம் வர வச்சிருக்கலாம்ல. இப்போ இந்த சார் வந்த பெருமா வரணும் தண்ணி. இப்ப இவ்வளவு நாளா நீங்களா இருந்தீங்களா, வர வச்சிருக்கலாம்ல காவிரியார. பெண்களை பத்தி தரமா பேசக்கூடாது. பெண்களை பத்தி பேசினா அப்புறம் இருக்கிற பெண்கள் எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. அது மாதிரி தரமா பேசக்கூடாது பெண்களை. பெண்கள் வந்து ஒரு இது மாதிரி, நான் வீட்டுக்கு ஒரு லட்சுமி மாதிரி பெண்கள். அவங்க இருந்தாதான் ஒரு குடும்பமே நல்லா இருக்கும். அவங்க இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்கும். அதனால பெண்களை வந்து கீழ்த்தரமா பேசக்கூடாது. இப்போ திமுக சேர்ந்த RS பாதி என்ன சொல்லியிருக்காரு, நாங்க காலங்காலமா இப்படிதான் பேசின்னு வரோம், ஜெயலலிதா இருக்கும்போது இப்படிதான் பேசணும், எம்ஜிஆர் இருக்கும்போது இப்படிதான் பேசணும், அப்பெல்லாம் எங்களை அரெஸ்ட் பண்ணல, இப்ப மட்டும் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாரு. ஜெயலலிதா இருக்கும் போது அரெஸ்ட் பண்ணலன்னா அவங்க வந்து பெண்ணை சுத்தி புடவை உரிச்சாங்க. யாரு? கண்ணாடி ஆளுங்களை வச்சு புடவை உரிச்சான் மீட்டிங்ல. இன்னைக்கு வந்து இது சிங்களா வந்து சிங்கம், இதால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால உன்னை அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிடுச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இப்போ உதயநிதி அவர்களுக்கு ஆதரவா போயிட்டு திமுக காரெல்லாம் போராட்டம் பண்றாங்க. இப்போ அவங்க வீட்லயும் ஒரு பெண்கள் இருக்காங்க, வெக்கமே இல்லாம போயிட்டு அவங்க வீட்டு போராட்டம் சரியா இருக்குமா? அவெல்லாம் ஒருத்திக்கிட்ட சோறு வாங்கி சொன்ன பசங்களா இருந்தா பரவாயில்ல. கேடு கட்ட பசங்க வீட்டுக்கு போனா 4 பேர் வீட்டுக்கு போவான். ஒரு கட்சிக்கு போனா 10 பேர் வீட்டுல போய் சோறு தின்னுவான். 10 பேர் வீட்டுல லாட்ஜுக்கு போவான். இங்க செய்ய முடியாது. நாங்க லாட்ஜுக்க போக மாட்டோம், நாங்க மீட்டிங் வீட்லயே வச்சுக்க மாட்டோம், நாங்க சின்ன வீட செட்டப் வச்சுக்க மாட்டோம். தனியான இருந்து நாங்க வேலை பார்ப்போம். இப்போ உதயநிதி அவர் பேசின அவர் கண்டிக்காம அவருக்கு ஆதரவா போய் போராட்டம் பண்றாங்க. அப்ப அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் பேசினா சும்மா இருப்பாங்களா? அவன்லாம் ஆம்பளையே கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, இவெல்லாம் சோத்துக்கு தண்ணிக்கு 1000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஓடுற பசங்க. அவனுங்க அப்படிதான் போராட்டம் பண்ணுவானுங்க. பெண்கள் ஏந்துச்சா இவனுங்க எவனமே இருக்க மாட்டான். திமுக திரும்பி வர்றது சரித்திரமே கிடையாது. திமுக ஒரு ஆட்சி செத்து போச்சு. திமுக ஒரு ஆட்சி செத்து போச்சு. உன்னுடைய பஜனை பாட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதோட ஊத்தி மூடிக்கணும். இப்போ உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டு சரியா இருக்குமா, இல்ல ஜாமீன் கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு முன்னே ஜாமீன் வச்சிருப்பான், இந்நேரம் அவன் வேலையை வந்துட்டு இருப்பான். அந்த செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருப்பான், இந்நேரம் அவன் வேலையை வந்துட்டு இருப்பான். வெக்கம் கட்ட பசங்க பேச்சை கட்டு நமக்கு தான் தலைவலி வரும். உதயநிதியால திமுக மானமே போயிடுச்சு. இப்போ அது எப்படி பாக்குறீங்க? மானம் பசங்களுக்கு மானம் தான் போவோம். ஏன்பா அவன் கட்சின்னு ஒன்று இருந்தா தான் அவன் மானத்தை பத்தி கவலைப்படுவான். அவனுக்கு கட்சியே கிடையாது, அவன் தான் தோத்து போயிட்டான். அவனுக்கு சங்கு ஊத போறாங்க, பாட கட்ட போறாங்க. அவன் வந்து இப்போ போராடிங்கிறது அவன் அப்பனு எந்த இடத்துல போய் கனமப்பட்ட சுடுகாடுக்கு தான் அவன் வரணும். எங்க வரணும்? கனமப்பட்ட சுடுகாடு. அவன் பீச்செல்லாம் கனவே காணக்கூடாது. முதலமைச்சரா எடுத்து போய் அவனை பாதி மண்ணில் வைப்பாங்கன்னா அவன் நினைச்சே பார்க்க கூடாது. அவன் தலையை வச்சே நாங்க முடிச்சிட்டோம். என் தலைவன் முடிச்சாரு. டேய் இனிமே இருந்தாலும் வச்சு சேர்த்துட்டா, உன்னை சம்பாரம் முடிச்சுட்டா, உனக்கு சமாதி கட்டிட்டா, முடிஞ்சு போச்சுடா உன்னை. மே 4ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அமிச்சாங்க. இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி உதயநிதி அவர்களை சிறைக்கு அமிச்சாங்க. அது எப்படி சரியா இருக்குமா? அது வந்து நினைச்சு பார்க்க முடியாம 4 அவனுடைய கணக்கே 4, நம்மளுடைய சின்னமே 4 முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய சின்ன விசில 4, அவனை வச்சது 4 வச்சு செய்தாயிடுச்சு. இதுக்கு மேல ஒன்னே வேணும். ஓகே. ஆனா தஞ்சையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்துல நடிகை த்ரிஷா குறித்த இரட்டை அர்த்தத்தை பேசுறதுனால உதயநிதி அவர்கள் கைது பண்ணிருக்காங்க. அந்த கைது நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதான் தஞ்சையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாமளும் பார்த்தா ஒரு பேசின வார்த்தை காவிரி நீர் பற்றி பேச போனாங்க. ப்ளஸ் விஜய் கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ண போனாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இரட்டை அர்த்தத்தில் பேசக்கூடிய மேடை அது கிடையாது.
அந்த அந்த கூட்டத்தில் ஒரு தொண்டர் ஏஞ்சி திரிஷான்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் துணை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதர் வந்து திரிஷாவனா அதை வந்து அந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்கணும். அதை தவிர்க்காம அதில் அந்த இரட்டை அர்த்தத்துக்கான பேசின விஷயங்களுக்கு தான் இப்போ அந்த கைது நடவடிக்கை பாஞ்சிருக்கு. இப்போ வந்து அந்த இரட்டை அர்த்தத்தை பேசக்கூடிய மேடை அது கிடையாது. நம்ம வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேச போகிற மேடையில் வந்து நம்ம ஏன் இரட்டை அர்த்தத்தில் பேசணும்? இப்போ உங்கள் கட்சிக்காரர்கள் வந்து திரிஷாவை பற்றி பேசும் போதுல, இப்போ தாவேகா கட்சியினர் வந்து உங்களை பற்றி விமர்சிக்கும் போதுல உங்கள் மேலேயும் பல அலிகேஷன் இருக்குது. இதை என்ன சொல்கிறது, நம்ம நயன்தாரா பற்றி உங்க மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது. அந்த அலிகேஷன் உங்கள் மேலே வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் தொண்டர்கள் கொந்தளிப்பாங்க. அது மாதிரி இப்போ வந்து எல்லாருமே தண்ணி வச்சா கொந்தளிக்கிறாங்க. என்னன்னா அந்த மாதிரி இரட்டை அர்த்தம். தண்ணீரை வந்து தாயை படித்தாலும் தண்ணீரை பழிக்கூடாதுன்றாங்க. அந்த தண்ணியை வச்சு நீங்க அந்த கேவலமான ஒரு அந்த விஷயத்தை ஏன் வெளிப்படுத்தணும்? அதை என் வாயில சொல்ல முடியல. அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பேசியிருக்க கூடாது. நீங்க பேசலன்னா அதுக்கான மறுப்பு அப்பயே உடனே தெரிவிச்சிருக்கணும். அப்ப நான் அதை சொல்லல, நான் இதை சொன்னேன்னா இது தொன்று வழக்கமா மாறுது. நம்ம கலைஞர் வந்து ஒரு விஷயத்தை போய் கேட்க போனா அவர் வந்து அந்த பாவாடை நிறைய திறந்து பாரு, அது மாதிரி வந்து இவங்க வந்து கவிதை நடையில பேசுறன்ற பேர்ல இரட்டை அர்த்தத்துல பேசுறன்ற பேரு மக்களை வந்து புண்படுத்துற வகையில பேசுறாங்க. இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பத்தி கூட நான் நேற்று ஒரு பேட்டியில சொல்லியிருப்பேன். அவர் அந்த நாங்க என்ன குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போறதான்னு கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான நடைமுறைகள் இது என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான அரசியலா? இது மக்களுக்கு தேவையான அரசியலை மட்டும் நீங்க பண்ணுங்க. தேவையில்லாத வந்து இந்த இரட்டை அர்த்தத்துல பேசுறது, ஆபாசமாக பேசுறது, அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேடம் ஒண்ணு போடுறீங்க பாத்தியா? இப்ப கூட RS பாரதி என்ன பேசிருக்காரு, நாங்க வழக்கமா பேசிட்டு இருக்கோம், எங்க மேல யாருமே ஆக்ஷன் எடுத்ததில்ல, இப்ப ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆக்ஷன் எடுக்கலன்னா முன்னாடி இருந்த அரசு வந்து திராணி எட்ட அரசு. ஒரு பெண்களை பத்தியோ இல்ல ஒரு திரிஷான்றது ஒரு பெண் தான், அவங்கள பத்தி அரசு நான் இப்ப கூட வந்து நயன்தாரா பத்தி பேசுனா அது உண்மை கிடையாது, அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் சொல்ல வரேன், ஒரு பொய்யான விஷயத்தை ஏன் வதந்திகளை ஏன் பரப்புறீங்கன்னு நான் கேட்க வரேன். ரைட்டா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பல பர்சனல் இருக்கும். அந்த பர்சனல் லைஃப் எடுத்துட்டு வந்து நீ அரசியல் வாழ்க்கைக்குள்ள திணிக்க கூடாது. ரைட்டா? நீங்க பேச போனதை விஜயை பத்தி பேசுங்க. விஜய் வந்து இந்த காவிரி தண்ணீருக்காக போகல, அவர் வந்து இயற்கையாவே அந்த தண்ணி வந்துருச்சு, விஜய் அதுக்காக வந்து போராட்டம் பண்ணல, அப்படி வேணும் பேசுங்க. ரைட்டா? இல்ல விஜய் வந்து மக்களை இது பண்றாரு, விவசாயிகளை வந்து அவர் வஞ்சிக்கிறாரு, விவசாயிகளுக்கு வந்து வந்து எல்லாருமே தள்ளுபடி பண்ணுன்னு சொன்னாரு, இப்போ வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் அப்படின்னு குறைச்சு வராரு, அப்படி பேசுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம வந்து விஜய் வந்துட்டு திரிஷாவை பத்தி பேசுறதோ, அவங்க பொண்டாட்டி பத்தி பேசுறதோ, அவங்க புள்ள ஜெய்சனை பத்தி பேசுறதோ இது தவறான விஷயம். இதை வந்து தலைவர்களே இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவரை தொடர்ந்து வர தொண்டர்களும் இதே விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டா? இப்போ தொண்டர்கள்லாம் உதயநிதி அவர்கள் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு கண்டிக்காம அவருக்கு ஆதரவா வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அது சரியா இருக்குமா? இதுதான் வந்து தவறுன்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் வந்து எந்த ஒரு கட்சி சார்ந்தவனும் கிடையாது. ரைட்டா? எனக்கு ஒரு கட்சி சார்ந்து இருந்தா அந்த கட்சியில இருந்து எனக்கு இப்ப அந்த என் கட்சி தலைவர் பேசுறதே எனக்கு பிடிக்கல. இப்ப என் கட்சி தலைவர் பேசுறது பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் நேற்று என் கட்சி தலைவர் தாக்கியிருக்கேன். நான் இப்ப வந்து நான் NTKல தான் ஆக்சுவலா வந்து நான் போட்டது ஓட்டு. நான் NTKக்கு அடிமை கிடையாது. தெரியுதா? எனக்கு வந்து என்னுடைய கருத்தியலை வந்து சீமான் அவர்கள் பேசிட்டு இருந்தாரு, என்னுடைய கருத்தியலுக்கு அவர் ஒத்து போனாரு. இப்ப சீமானோட அரசியல் எனக்கு பிடிக்கல. அவருடைய விஷயங்களை நான் விமர்சிக்கிறேன். என்னன்னு கேட்டா நியாயமான முறையில தான் நான் விமர்சிச்சிருக்கேன். புரியுதா? அதுக்காக வந்து அவர் தவறானவர், அவர் செபாஸ்டியன் சைமன் எல்லாம் சொல்லிட்டு போட்டு இருக்காங்களா, இவரு சீமானன் பேசுறது தவறான விஷயம் தான். அவர் வந்து அரசியலை பத்தி பேச மாட்டேன், அரசியலை பத்தி பேச சொல்லுங்க, மதத்தை பத்தி பேச மாட்டேன், ஜாதியை பத்தி பேச மாட்டேன்றாரு. இப்ப சீமானனோட அரசியலே வந்து ஜாதியை பத்தி போயிடுச்சு, மதத்தை பத்தி போயிடுச்சு. அவர் ஜோசப் விஜய்ன்றது சீமானன் என்ன விஷயம்? அவருக்கு என்ன தவறா போகுது? ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு இப்ப அவர் வந்து ஒரு முதலமைச்சரா வராரு, பொய்யான ஃபேக் ஐடி கொடுத்து விஜய்னா வருவாரு? அவர் கெசட்ல என்ன பேர் இருக்கு, அவருடைய வாக்காளர் அட்டையில என்ன பேர் இருக்கு, அவருடைய ரேஷன் அட்டையில என்ன பேர் இருக்கு, அந்த விஷயத்தை வச்சுதான் அவர் வருவாரு, அவர் பேர் கொடுப்பாரு. இது என்ன ஜோசப் விஜய்? அப்போ வந்துட்டு பாஜகவுல வந்துட்டு எச் ராஜா பேசுறதுக்கும் இப்ப அண்ணன் சீமான் பேசுறதுக்கும் என்ன விஷயம் இருக்கு? இப்போ பெண்களுக்கு எதனா ஒன்னா கொந்தளிக்கிற கனிமொழி இதுக்கே ஒரு கண்டனோட தெரிவிக்கல. ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளை இல்ல எல்லாரும். அதாவது ஒரு தாய்மார்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற பிள்ளைகளை பத்தி பேசும்போதுல அவங்களுக்கு வந்து தவறுன்னு சொல்லுவாங்க. தான் வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சுச்சுன்னா அது தப்புன்னு கண்டிக்க மாட்டாங்க. அது தப்புன்னு கண்டிக்காத பிள்ளை எப்படி தருதலையா தான் தெரியும். தவறை சுட்டி காட்டி தலைவராகவே இருந்தாலுமே தவறை சுட்டி காட்டக்கூடிய நிலைமையில இருக்கிற அரசியல்வாதிகள் இப்ப யாருமே கிடையாது. தலைவர் தவறு செய்தால் அந்த தவறுக்கு துணை போகிறவர்களும் அவர்களுக்கு என்ன சொல்றது முட்டு கொடுக்குறவங்களும் தான் இந்த பேர் நிலைமையில இருக்காங்க இப்ப இருக்கிற அரசியல்ல. மீசாவில ஸ்டாலின் அவருக்கு சிறைக்கு சென்றாரு, இன்னைக்கு திரிஷாவில உதயநிதி அவர் சிறைக்கு போயிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதான். அவர் வந்து மீசாக்கு சிறைக்கு போனதுக்கும் ஆன எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்ப இவரு சிறைக்கு போறதுக்கு அவர் சிறைக்கு போறதே சிரிச்சுக்கிட்டு போறாருல, அவர் சிறைக்கு போற மாதிரியே போல, அது சிரிச்சுக்கிட்டு தான் போறாரு. நான் வந்து இதை வந்து அவர் கைது பண்ணதுக்கு பத்தியோ ஏதோ பேசல. அவர் சிறைக்கு செல்றது வந்து அவர் ஒரு கடுமையா தான் அதை எடுத்துக்கணும். நான் என்ன செஞ்சேன், என்னையா அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆவேசமா பேசியிருந்தா பரவாயில்ல. நீ இதெல்லாம் பேசினா அரெஸ்ட் பண்ணுவனே எனக்கு தெரியும்டா, முன்னாடியே தெரியும்டான்னு சிரிச்சுட்டு போறத ஒரு தலைவரை நம்ம என்னன்னு பேசுறது? அப்ப அது தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு, அதுங்க அந்த வார்த்தைய தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறாருன்னு கிடையாது. அவர் பேசினாரு, அது வந்து அப்படி புரிஞ்சுக்கப்பட்டதா அவருக்கு வந்து விளக்கத்தை கொடுக்கணும். ரைட்டா? அவர் கைது பண்ணதை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல. அவர் வந்து இப்போ உள்ள இருந்தாலுமே
அவரை ஒரு வைக்கல வச்சோ யாரோ வச்சு அவர் அதுக்கான விளக்கத்தை தரணும். நான் இந்த அர்த்தத்துல பேசல, நான் வந்து காவிரி தண்ணீரை பற்றி மட்டும்தான் பேசினேன், தவறாக வந்து பெண்களை பற்றியோ இல்லது வந்து திரிஷாவை பற்றியோ நான் பேசல அப்படின்ற ஒரு அறிக்கையை அவர் பகிரங்கமா தரணும். அப்படி தந்தாருன்னா அவருக்குமே நல்லது. இப்ப இவர் தேவையில்லாம இப்போ கான்ட்ரவர்சியலா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பாத்தியா, அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாவும் இது இருக்கும். இந்த கைது நடவடிக்கை நான் காமெடியா பாக்குறேன்னு சொல்றாரு. அப்போ அவர் பேசுனது அவர் உணரலையோ, தப்புன்னு உணரலையோ? அது சொல்ல முடியாது இல்லைங்க. இப்ப தப்புன்னு உணரலன்னா இப்ப வந்து அவர் ஒரு அரசியல் பின்புலத்துல இருந்து வராரு, அவரை கைது பண்ணி என்ன செஞ்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன அதிகபட்ச தண்டனை கொடுத்துருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்போ அவங்க ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஒரு விஷயம் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது. பெண்களுடைய அவங்க வலைவலியில அவங்க பேசின விஷயத்தை எடுத்துட்டு போய் போட்டு அதை ஆபாசமான வார்த்தைகளை பேசினாங்க. அந்த ஆபாசமான வார்த்தைகளை பேசுறதுக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸை வந்துட்டு தள்ளுபடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல குதிச்சு வராங்க. தலைவர் எப்படி இருக்காங்களோ தொண்டர்களும் அப்படிதான் இருக்காங்க. இதை வந்து அவங்க கேஸாவே பார்க்க மாட்டேறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்றதை அவங்க உணர்றாங்க. அதனால அவங்களுடைய நடவடிக்கை இப்படி இருக்கு. திரிஷா குத்த இரட்டை அர்த்தத்துல பேசுறதுனால உதயநிதி அவர்கள் கைது பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி எந்த வார்த்தையும் எடுக்கல உதயநிதி, சரியா? திரிஷாவை பத்தி அவர் வார்த்தையே எடுக்கல. ஒரு நிமிஷம் இருக்காரு, திரிஷாவை பத்தி எதுவுமே பேசல. நாளைக்கு 5ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல், அவரை அரெஸ்ட் பண்ணா இவங்க எதுவும் பேச மாட்டான். இதுதான் உண்மை. இவரு எதுவும் பேசுனது, அவருக்கு பேசுனது வந்து விவசாய சங்கத்துல பேசினார். ஐயா, விவசாய சங்கத்துல அவர் பேசுறாரு. எல்லாம் அவர் பேசும்போது திரிஷான்னு கத்துறாங்க. அப்படி கிடையாது. கத்தும்போது அவர் என்ன சொல்றாரு, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும், அந்த தவறு அந்த வார்த்தையை பேசிருக்காரு. அதெல்லாம் பேசிருக்காரு. ஐயா, அவரு ஒரு முதல்வரா வரவர். யாரு? உதயநிதி வந்து முதலமைச்சர். இருங்க ஐயா, மாண்புங்கிறது இந்த ஆட்சியில இருக்கிற அமைச்சருக்குல்ல, இந்த முதலமைச்சருக்கும் கிடையாது. மாம்புன்னா என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. பெண்கள் எப்படி இழிவா பேசுறதா? பேசவே கிடையாது. அவர் பேசிருந்தா ஆதாரத்தோட கொடுங்க. பேசல ஐயா, நான் பாத்துட்டு இருக்கேன். எங்க தண்ணி வரணுமோ இல்லையா அங்க தண்ணி வரணும் சொன்ன வார்த்தை இழிவா பேசிருக்காரு. அந்த வார்த்தை நீங்களா எடுத்துக்கிட்டா அதுக்கு அர்த்தம் இல்ல. வீடியோ ஆதாரம் இருக்கு, பாருங்க. அதுக்காக வார்த்தை இல்ல. அவங்க வீட்டு பெண்கள் அது போல பேசலாம், சும்மா இருப்பாரா? யாரா இருந்தாலும் பெண்கள்னா உண்மைதான் ஐயா. அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு உண்மை கிடையாது. இப்ப இதெல்லாம் போய் திமுக காரங்க இது போல கொந்தளிக்கிறாங்களே, அவங்க வீட்டுல பெண்கள் இருக்குதானே? ஐயா, அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க தானே? நான் சொல்றது அது இருக்கிறது உண்மை. அந்த வார்த்தை அவர் பேசல, ஜோடிப்பான வார்த்தைய நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து அங்க இருக்கிறோம். நான் போட்டு காமிக்க அந்த வீடியோ போட்டு காட்டுறது என்ன ஜாயிண்ட் கூட பண்ணுவீங்க அங்க பக்கத்துல. நீங்க எல்லாம் நீங்க செய்யறது அவங்க அங்க தண்ணி வரணும்னு பேசுறாங்க. அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கு அர்த்தமா பேசுங்க, அர்த்தம் இல்லாத பேசக்கூடாது. அப்ப அவர் பேசுன அர்த்தமா? அது அவரா விவசாய சங்கத்துல பேசலாமா? காவிரி நீர் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை பத்தி தான் பேசணும். அதைத்தான் அவரு பேசினாரு. அதுக்கு திரிஷாக்கு என்ன சம்பந்தம்? யாரு பேரே குறிப்பிடலங்க. அதுக்கு திரிஷாக்கு என்ன சம்பந்தம்? இப்போ டிவிகே போராட்டத்துல போயிட்டு அங்க போயிட்டு உதயநிதி அவங்க ஒய்ஃப் பத்தி பேசுறாங்களா இல்ல அவங்க குடும்பத்தை பத்தி யாருன்னா பேசுறாங்களா? இதெல்லாம் மாண்பு இல்லாத வார்த்தை. சொல்லுங்க. இதெல்லாம் மாண்பு இல்லாத விஷயம். இப்போ திமுக காரங்களே ஏன் தொடர்ந்து பெண்களை பத்தி இதே போல இழிவா பேச வராங்க? பேசுறது எல்லாமே உண்மையை சொல்றாங்க. பேசினாரு, ஸ்டாலின் அவர்களும் பேசினாரு, உதயநிதி அவர்களும் பேசுறாரு. இதுதான் பேசுறது சரியா இருக்குமா? இதுதான் அடக்குமுறையான வேலை. இப்ப பேசுறது எல்லாமே டிவிகேல தான் பேசுறாங்க. அந்த கட்சிக்காரங்களே அந்த பொண்ணை ஈவுபடுத்தி தென் மாவட்டத்துல பாரு அந்த எம்எல்ஏவை இன்னொரு அரெஸ்ட் பண்ணல. இவரு எது வேணாலும் அந்த அமைச்சருங்க எது வேணாலும் பேசுறாங்க. அந்த பேச்சுக்கு இவங்க எல்லாம் பேசலாம், எது வேணாலும் பேசிக்கலாம். அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்யலாம். ஆதவர்ஷனா என்ன வார்த்தை பேசுறாங்க? உள்ளூர் மீடியால இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் திமுக மானத்தை வாங்குறாங்க. மானம் போயிடுச்சு, கிளிக்கிறாங்க. ஆனா உதயநிதி அவர்கள் அரெஸ்ட் பண்ணி போகும்போது சிரிச்சுனே போறாரு. இதை விட தியாகம் செஞ்சுட்டு அவர் அரெஸ்ட் பண்றாங்க. நான் சொல்றேன் சரியா இருக்குமா? இது அப்படி நீங்க பேசுறது தவறு. இந்த கைது காமெடியா பாக்குறேன்றாரு, அது சரியா இருக்குமா? அது எப்படி நீங்க என்ன எந்த அரசியல் அவர் மக்களுக்காக போராடி தியாகம் ஏங்க சும்மா பேசுறீங்க? எந்த சட்ட உரிமையில நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அவரை? 9 பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. என்ன தேவையில்லாத நீ அதிகாரம் இருக்குதுன்னு எது வேணாலும் பண்ணுவீங்க. நாங்க பேச கிடையாது, நீங்க தான் செய்யறீங்க. ஆட்சியில செய்யறீங்களே தவிர நாங்க ஒண்ணும் செய்யவே கிடையாது. நாட்டு உரிமைக்காக விவசாய சங்கத்துல தான் அவர் பாடுபட்டாரு. ஆனா இந்த மாதிரி இழிவா நீங்களா தூக்கி வச்சா
அதுக்கு அங்க அர்த்தம் விவசாயிகள் போராட்டினா விவசாய பிரச்சனை பத்தி பேசணும், காவிரி நீர் பிரச்சனை தான் பேசுறாரு. கர்நாடகா கண்டிச்சு பேசணும், கர்நாடகா கண்டிச்சு பேசணும். இத அங்க நீங்க போயிட்டு திரிஷா பத்தி கண்டிச்சு பேச என்ன அவசியம் இருக்கு? ஆயா, திரிஷா, திரிஷா யாரு திரிஷான்னு first? அவங்க அங்க யாருன்னே திரிஷா பத்தி எனக்கு பேசணும். தெரியாது. அத பத்தி அவங்க எதுவுமே எடுத்துக்கல அவரு. நீங்க தான் எடுத்துக்கிட்டா யாரும் அது எடுக்கல. அவங்கள- அவர்தான் பேசினாரு. பேசல நீங்க வீடியோ பாத்தீங்களா இல்லையா? நான் வீடியோ பாத்துருக்கிறேன். அவர் பேசுறது நியாயப்படுத்தல நீங்க. இல்லங்க அவர் பேசலங்கன்ற. ஏங்க அவர் பேசுறாருங்க, வீடியோ காமிக்கிறேங்க. ஏங்க நீங்களா பேசிட்டா வீடியோ இருக்குங்க. வீடியோ இருந்தா நானா பாத்தல. வீடியோ நான் போட்டு காட்டுறேங்க. நீ ஒண்ணும் போட்டு காட்ட வேணாம், விடுங்க. நீங்க என்ன அனாவசியமா அப்ப நீங்க தப்பு ஒத்துக்க மாட்டீங்க. நாங்க என்ன பேசணும் சொல்ல வரீங்க? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நியாயமா இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி என்ன சொல்றாரு? நாங்க காலங்காலமா இப்படிதான் பேசுறோம், எந்த ஆட்சியும் நாங்க அரெஸ்ட் பண்ணல, அம்மா இருக்கும்போது நாங்க இப்படிதான் அந்த பேசிருக்கோம். ஆர்எஸ் பாருங்க, இன்னைக்கு போய் அவர் பேசவே மாட்டாருங்க. ஆர்எஸ் ஏங்க பாரதி நீங்க பேசுறாருங்க. இல்லாததுல என்ன சொல்றாரு? எடுமுழுகா நாங்க பேசுறீங்க. காலங்காலமா இப்படிதான் பேசுறோம், எங்க யாரும் அரெஸ்ட் பண்ணல, ஐயா இப்ப இந்த ஆட்சி அரெஸ்ட் பண்ணல. தயவு செய்து அப்ப நீங்க பேச தேவையில்லாத வார்த்தைய பெண்களை பத்தி பேசணும் நீங்க ஐயா சொல்றாங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. தேவையில்லாத வார்த்தைய நீங்களா எடுத்து விட்டு அத நீங்களா குப்பை கொட்டி வைக்காதீங்க. ஆர்எஸ் பாரதி தப்பு. ஒத்துக்கிறாரு. நாங்க காலங்காலமா ஏங்க, இப்படிதான் பேசுறோம். நீங்க என்ன பேசுறீங்க? அப்ப யாரும் அரெஸ்ட் அவர் பண்ணல. என்ன மாதிரி லா பாயிண்ட், அவர் எப்படி ஆர்எஸ் பாரதி என்ன அட்வொகேட் யாரு? அவர் பெரிய அந்த மாதிரி பேசுவாரா? ஒரு கட்சி அவர்தான் பேசுறாரு. கிடையாதுங்க. பேசி காமிங்க. நீங்க சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? அவர் பேச மாட்டாருங்க. அவர்தான் பேசுறாரு. அவர் வாயால பேச தான் மாட்டாரு. பேசுறாரு. அவர் வாயால நீங்க தான் பேசுறாரு. பண்றது எல்லாமே அராஜகமான வார்த்தை. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். நானும் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க முட்டு கொடுத்தா வன்மையா கண்டிக்கிறேன். திரிஷா குறித்து ஆபாசமா பேசினதுனால உதயநிதி அவர்கள் கைது பண்ணிருக்காங்க. அதை பத்தி கருத்துணுமா? அது தப்பு தான், பேசுனது தப்பு தான், பண்ணது ரைட் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த விவசாயிகள் போராட்டம் நடந்திருக்காரு, அந்த போராட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க தண்ணி வரணுமோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்ற போல பெண்கள் குறித்து இழிவா பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுவும் தப்பு தான். இப்ப அவங்க வீட்டு பெண்களே இப்படி இழிவா பேசினா அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டாரு. தப்பு தான், அதுவும் தப்பு தான். இப்போ கலைஞருக்கும் போதும் அப்படிதான் பெண்கள் இழிவா பேசுவார். தொடர்ந்து அவங்க அப்பாவும் பெண்கள் இழிவா பேசிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரும் இழிவா பேசியிருக்காரு. அது எப்படி சரியா இருக்குமா? தொடர்ந்து பெண்களே இழிவா பத்தி பேசுறாங்க. பேசக்கூடாது தான். கைது பண்றது ரைட்டு. கைது பண்ண சொல்லுங்க முதல்ல. நான் சொல்றேன் தப்புதான், அது கைது பண்ண சொல்லுங்க. பெண்களை தப்பா பேசினா கைது பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த கைது வந்து நான் காமெடியா பாக்குறேன் அப்படின்னு அந்த காமெடி எல்லாம் இல்ல. என் வீட்டு அட்ரஸ் தரேன் நான் சொல்றேன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இப்போ பெண்களுக்கு எதனா ஒன்னா கொந்தளிக்கிற கனிமொழி இது வரைக்கும் வாய் திறந்து எதுவுமே பேசவே இல்லை. எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? கனிமொழி வாயை திறந்து எப்படி சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க. தப்பா அவங்க மேல இருக்கும்போது அவங்க வாயை திறந்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு கிடையாது. மே 4ஆம் தேதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து உதயநிதி அவர்கள் சிறைக்கு அமைச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? கரெக்டா நடத்திக்கிறாங்க, தப்பே இல்லை. அவங்க குடும்பமே உள்ளதா இருக்கணும். வெளியே இருந்தாங்க நாட்டை கொள்ள வச்சு சுத்தமா இது பண்ணிடுவாங்க. அவங்க உள்ளதா இருக்கட்டும். திமுக காரங்க ஏன் தொடர்ந்து பெண்களை இழிவா பேசிட்டு வராங்க? அவங்க பேசினே இருக்கட்டும். இதான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல. மூணாவதா ஒரு அரசியல் அவர் நல்லா நடத்துறாருல்ல, அப்புறம் என்ன? இப்ப திமுக சேர்ந்த ஆர்எஸ் பாரதி என்ன சொல்லிருக்காருன்னா, நாங்க காலங்காலமா இப்படிதான் பேசிட்டு வரோம், எங்க அப்பெல்லாம் அரெஸ்ட் பண்ணல, இப்பதான் வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி இல்ல, அப்படி அரெஸ்ட் பண்றதுக்கு அன்னைக்கு யாரும் இல்ல. இவங்கதான் ராஜா வந்தாங்க. இப்ப அரெஸ்ட் பண்றதுக்கு அடுத்த ஆள் வந்துக்கிறாங்க, பண்றாங்க. நாங்க ஜெயலலிதா போது அப்படிதான் பேசணும், எம்ஜிஆர் போது அப்படிதான் பேசணும். அப்படிதான் பேசுவாங்க. ஆனா இப்ப அப்பெல்லாம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அவங்க ஆட்சி மாறி மாறி வந்தனால இப்ப மூணாவது ஒரு ஆட்சி வந்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அதனால கைது பண்ணியே தான் ஆகணும். அது அவங்க கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் மீசாவில சிறைக்கு சென்றாரு. இப்ப அவங்க மகன் உதயநிதி ஸ்டாலின் வந்து திரிஷாவில சிறைக்கு போயிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? போகட்டுங்க, தப்பு பண்றாங்க போறாங்க. தப்பு பண்றவங்க போய் தானங்க ஆகணும். நேர்மையா இருக்கிறவங்க அரசியல் ஆள போறாங்க, தப்பு பண்றவங்க போறாங்க. சிறையில போனோம், அவங்க வேற பக்கம் கூட போனவங்க எல்லாம். அவருக்கு ஜாமீன் கொடுத்ததுக்கு சரியா இருக்கு நினைக்கிறீங்களா, இல்ல ஜெயில போட்டா சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஜாமீனே கொடுக்க கூடாது, அவங்களை ஜெயிலே இருக்கட்டும். ஒருத்தனை பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்கிறோமா அதை பாக்கணும் முதல்ல. அவ்வளவுதான், நம்ம என்ன பேச முடியும்? எங்க தண்ணி வாழ்க்கை அவங்களுக்கு, அது எங்க தண்ணி பத்தி நம்ம பேசக்கூடாது. எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு பெண்களை இழிவா பேசியிருக்காரு. திரிஷாவை இழிவா பேசியிருக்காரு. தப்பு. அதாவது லேடிஸா முதல்ல இழிவா பேசக்கூடாது, உயரா பேசணும். லேடிஸ் அம்மாவுக்கு சமம். லேடிஸ் எல்லாம் கூட பிறந்த தங்கச்சி அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு சமம் எல்லாமே. இப்ப அவங்க வீட்டு பெண்கள் அது போல பேசினா சும்மா இருப்பாங்களா? பேசக்கூடாது. ஆமா, யாரும் பேசக்கூடாது. ஏன் நம்ம வீட்டு பொண்ணுங்களா இருந்தா கூட நம்ம பேசுவோமா, தங்கம் பட்டு அப்படின்ற குழந்தைங்கள அந்த மாதிரிதான் பேசணும். லேடிஸ் இழிவா பேசக்கூடாது. இப்ப திமுக காரங்க ஏன் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க? கலைஞருக்கும் போது அப்பதான் இழிவுபடுத்தி பேசுறாரு. விஜயாச்சு அவராச்சு கழிக்கணும் சொல்லி அந்த மாதிரி பேசுறாங்க. அது திருப்பி அவங்களுக்கே அது பேசுற மாதிரி தான். அது நமக்கு பேசல, அவங்க குடும்பத்துக்கு தான் பேசுற மாதிரி. அது தேவையில்லை. கலைஞர் இருக்கும்போதும் பாத்தீங்கன்னா அதே போல பெண்கள் இழிவா பேசுறாரு. அவங்க அப்பாவும் ஸ்டாலினும் இழிவா பேசுறாரு. இப்ப பாத்தீங்கன்னா இவரும் பெண்கள் குறித்து தொடர்ந்து இழிவா பேசுறாரு. அது பேசிட்டோம், பேச வேண்டிய இடத்துல பேசிட்டோம். அதுக்கு நமக்கு ஒரு நேரம் வரும், அப்ப பேசலாம்.
கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ் இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஓன் இஎம்ஐ.